அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1045. தலைப்பு இறை தூதர்கள். தொடர் 114. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுதுஹுது பறவையிடம் அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அந்த கடிதத்தை அரசவையில் அரசி முன்பாக போட்டுவிடும்படியாக, அதே போல என்னுடைய இந்த கடிதத்தை கொண்டு செல், அவர்களிடம் இதை போட்டுவிடு, பின்னர் அவர்களை விட்டு பின்வாங்கி அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்பதை கவனி என்று கூறினார். ஹுதுஹுது பறவையும் அவ்வாறு செய்தது. உடனே சபா அரசி அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறார்கள். காலத்து யா அய்யுஹல் மலவு இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம் இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிச்சயமாக ஒரு கடிதம் நம்மிடம் போடப்பட்டிருக்கிறது. பிரமுகர்களே, மிக்க கண்ணியமுள்ள ஒரு கடிதம் என்னிடம் போடப்பட்டுள்ளது. இது நிச்சயமாக சுலைமானிடமிருந்து வந்துள்ளது. இன்னும் இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று துவங்கி இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, அதற்கு அடுத்து அதில் உள்ள செய்திகளை தன்னுடைய பிரதானிகளிடம் அந்த சபாராணி அவர்கள் கூறுகின்றார்கள். அல்ல தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன் قالت يا أيها الملأ أفتوني في أمري ما كنت قاطعة أمرا حتى تشهدوا. நீங்கள் என்னிடம் பெருமை அடிக்காதீர்கள், இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக முஸ்லிம்களாக என்னிடம் வாருங்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பிரமுகர்களே, என்னுடைய இந்த விஷயத்தில் ஆலோசனை கூறுவீர்களாக. நீங்கள் என்னிடம் நேரடியாக கருத்து சொல்லாதவரை நான் எந்த காரியத்தையும் முடிவு செய்பவள் அல்ல என்று அந்த சபாராணி கூறினார். உடனே அரசவை பிரதானிகள் சொன்னார்கள், நாங்கள் பெரும் பலசாலிகளாகவும் கடினமாக போர் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். ஆயினும் முடிவு உங்களை பொறுத்தது. என்ன முடிவெடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார். இந்த சபாராணியை பொறுத்தவரையிலும் முன்னோர்கள் காட்டி தந்த மூடத்தனமான படைப்பை, சூரியனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்களே தவிர அவர்கள் இழிவான இச்சைக்குட்பட்டவர்களாக இல்லை. நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ராணியாகவே சபாராணி இருந்தார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், அரசர்கள் ஒரு நகரத்துக்குள் படையெடுத்து நுழைவார்களானால் நிச்சயமாக அதனை அழித்து விடுகிறார்கள். அதில் உள்ள கண்ணியம் உள்ளவர்களை சிறுமைப்படுத்தி விடுகிறார்கள். அவ்வாறுதான் இவர்களும் செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு போர் வேண்டாம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் பார்க்கின்றோம், சக்தி படைத்தவர்கள், ஆற்றல் படைத்தவர்கள் அடுத்தவர்களை அடிமைப்படுத்துவதற்காக, அவர்களுடைய நாடுகளை இவர்களுடையதாக்குவதற்காக அநியாயமாக போரை செய்கிறார்கள். அந்த போரில வீரர்கள் மட்டுமல்ல, வீரர்களை விட அதிகமாக பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் நோயாளிகளும் இவ்வாறு அழிக்கப்படுகிறார்கள். இதனால்தான் அந்த ராணி கூறுகிறார்கள், அரசர்கள் ஒரு நகரத்துக்குள் படையெடுத்து நுழைவார்களானால் நிச்சயமாக அதனை அழித்து விடுகிறார்கள். அதில் உள்ள கண்ணியமுடையவர்களை சிறுமைப்படுத்தி விடுகிறார்கள். அவ்வாறுதான் இவர்களும் செய்வார்கள். ஆகவே நிச்சயமாக நான் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை அனுப்பி அதை கொண்டு செல்லும் தூதர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்க்க போகிறேன். அவர்களிடம் சமாதானத்திற்காக, நீங்கள் படையெடுத்து வந்தால் நாங்களும் படையெடுத்து வருவோம், உங்களோடு போர் புரிய நாங்கள் தயாராக இருக்கிறோம், அத்தகைய ஆற்றல்களும்
வீரமும் படைபலமும் எங்களிடம் இருக்கின்றது என்று சொல்லாமல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை அனுப்பி இந்த அன்பளிப்பின் பிரதிபலனாக என்ன செய்தி வருகிறது என்பதை பார்ப்பதற்காக சபாராணி காத்திருக்கிறார்கள். அதே போல அந்த தூதர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சபாராணி அனுப்பிய அன்பளிப்புகளோடு வருகிறார்கள். அவர்கள் அந்த அன்பளிப்பை பற்றி என்ன சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.